بالعالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய பேரருளால் ரமதான் மாதத்தினுடைய 6 நோன்புகள் நிறைவு பெற்று 7 தராவீகுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்து வந்த இந்த நாட்களில் நாம் படித்த நோன்புகளையும் தொழுத தொழுகைகளையும் செய்த இன்ன பிற அமல்களையும் அல்லாஹு தஆலா குறைவின்றி நிறைவாக ஏற்றுக்கொண்டு அதற்கு சிறந்த நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக. வர இருக்கிற நாட்களில் இதைவிட அதிகமாக உற்சாகத்தோடு ஈடுபாட்டோடு அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தராவீகில் அஅராஃப் என்ற சூரா ஓதப்பட்டது. அஅராஃப் என்பது மக்காவில் இறங்கிய ஒரு சூரா. மக்காவில் இறங்கிய சூறாவிற்கும் மதீனாவில் இறங்கிய சூறாவிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், மதீனாவில் இறங்கிய சூறாக்களில் பெரும்பாலும் சட்டங்கள் இடம்பெற்றிருக்கும். தொழுகையினுடைய சட்டங்கள், நோன்பினுடைய சட்டங்கள், ஜக்காத் குறித்த சட்டங்கள், ஹஜ்ஜினுடைய சட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சட்டங்கள் இடம்பெற்றிருக்கும் மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாவில். ஏன்னா மக்காவில் இருக்கும் பொழுது சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பல சிக்கல்கள் இருந்துச்சு. அதனால் அல்லாஹு தஆலா மக்காவில் சட்டங்களை இறக்கலை, தொழுகையை கடமையாக்கலை, நோன்பை கடமையாக்கலை. ஏன்னா கடமையாக்கியிருந்தால் அங்கே செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு சூழல் இருந்ததுனால தான் அங்கேருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தாங்க. அதனால் மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்களில் சட்டங்கள் இடம்பெற்றிருக்காது. அப்போது என்ன விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், மக்கியான சூறாக்களில் பெரும்பாலான இடங்களில் அல்லாஹு தஆலா நபிமார்களை குறித்த செய்திகளை இடம்பெற செஞ்சுருப்பான். முந்திய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததனால் என்னென்ன தண்டனைகளை அவர்கள் பெற்றார்கள் என்பதை குறித்த செய்திகள் அதில் இருக்கும். மனிதனுடைய ஆரம்ப கட்டம், மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், அவனுடைய அடிப்படை என்ன என்பதை குறித்த செய்திகள் இருக்கும். உலகம் எப்படி தோன்றியது, உலகம் படைக்கப்பட்டதினுடைய செய்திகள் இருக்கும். சொர்க்கம் நரகத்தை குறித்த செய்திகள் இருக்கும். ஈமானை குறித்த செய்திகள் இருக்கும். இது மக்காவினுடைய சூறாக்களில் இந்த விஷயங்கள் அல்லாஹு தஆலா பெரும்பாலும் இடம்பெற செஞ்சுருப்பான். அந்த வகையில் அஅராஃப் அப்படிங்கிறது மக்காவில் இறக்கப்பட்ட சூறா என்பதால் இந்த சூறாவில் பெரும்பாலான பகுதிகளில் அல்லாஹு தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வரலாறுகளை பதிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்க சமுதாயத்துக்கு மத்தியில் நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த சூறாக்களில் நிறைய பக்கங்களில் அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அத்தோடு மிக முக்கியமாக இந்த சூறாவினுடைய தலைப்புக்கு ஏற்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் வச்சுருக்கான். அஅராஃப் அப்படின்னு சொன்னால், அதாவது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள் அப்படின்னு அர்த்தம். அஸ்ஹாபுல் அஅராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அஅராஃப் வாசிகள். நாளை மறுமையில் மனிதர்கள் 3 பிரிவினர்களாக இருப்பாங்க. ஒன்றும் சொர்க்கவாசிகள், இன்னொன்று நரகவாசிகள். நன்மைகள் கூடுதலாக செய்திருந்தால் அல்லது நன்மைகள் மட்டுமே செய்திருந்தால் அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள். தீமைகள் மட்டுமே செய்திருந்தால் அல்லது நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் நரகத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். அவங்க செஞ்ச பாவத்திற்கு ஏற்றவாறு நரகத்தில் தண்டனையை அனுபவித்த பிறகு அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். அப்போ சொர்க்கவாதிகள் இருப்பாங்க, நரகவாதிகள் இருப்பாங்க. 3வது ஒரு கேட்டகரி இருப்பாங்க, அவங்க தான் அஅராஃப். அவங்க சொர்க்கவாதிகளும் அல்ல, நரகவாதிகளும் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்காது. நன்மைகள் கூடுதல் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, தீமைகள் கூடுதலாக இருந்தால் நரகத்துக்கு வந்துடுவாங்க. ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால அல்லாஹு தஆலா 2க்கும் மத்தியில் அவங்கள நிறுத்திடுவான். 2க்கும் மத்தியில் அவங்க இருப்பாங்க. சொர்க்கவாதிகளை பார்ப்பாங்க, நரகவாதிகளை பார்ப்பாங்க.
சொர்க்கவாதிகளை பார்க்கும் பொழுது சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க. சொர்க்கத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு, அந்த ஏக்க பார்வையோடு அவங்கள பார்ப்பாங்க. நரகவாதிகளை பார்க்கும் பொழுது, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கிறாதா, தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், அநியாயம் செய்த இந்த கூட்டத்தாரோடு எங்களை ஆக்கிறாத அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க. அப்போ 2 காட்சிகளையும் அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நடுவில் நிற்பாங்க. இவங்க தான் ஆராஃபாசிகள். நன்மைகளும் சமமாக இருக்கும், தீமைகளும் சமமாக இருக்கும். இதற்கு உதாரணத்தை சொல்லும் பொழுது இமாம்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் போர்க்களத்தில் போய் கலந்துக்கிட்டு ஷஹீதாகி இருப்பார். ஷஹீதானவங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஷஹீதானவர் இங்கே நிற்பாராம். சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் நடுவில் நிற்பாராம். ஏன் அப்படி நிற்கிறாரு? அவர் ஷஹீதாக்கப்பட்டவராச்சே, போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தவராச்சே, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டால், அவர் ஷஹீதாகிருப்பார். ஆனால் அவர் ஷஹீதாகிறதுக்கு முன்னால் உலகத்தில் வாழுகின்ற அந்த வாழ்க்கையில் அவர் பெற்றோருக்கு மாறு செஞ்சுருப்பார். பெற்றோர்களுக்கு கண்ணியம் செஞ்சுருக்க மாட்டார். பெற்றோர்களுக்கு சரியான பிள்ளையாக அவர் இருந்திருக்க மாட்டார். ஆனால் ஷஹீதாகிருப்பார். இப்போ ஷஹீதானதனால் அவர் நரகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு அனுப்ப முடியாது. பெற்றோருக்கு மாறு செஞ்சதுனால அவர் சொர்க்கத்துக்கும் போக முடியாது. இப்போ 2க்கும் மத்தியில் நிற்பார் அப்படின்னு சொல்லி இமாம்கள் சொல்கிறாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு மாறு செய்வதால் அது சொர்க்கம் செல்வதை கூட தடுத்து விடும் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது பெற்றோர்களில் ஒருத்தரை திருப்திப்படுத்திட்டு இன்னொருத்தரை திருப்திப்படுத்தாமல் இருந்தாலும் அவருக்கும் இந்த நிலை வரும் அப்படின்னு சொல்லி இமாம்கள் சொல்கிறாங்க. தாயை திருப்திப்படுத்திட்டாரு, தந்தையை திருப்திப்படுத்தலை, தந்தையை திருப்திப்படுத்திட்டாரு, தாயை திருப்திப்படுத்தலை, அப்படி இருந்தாலும் அவருக்கு இந்த நிலை வரும்னு எச்சரிக்கிறாங்க. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, 2 பேருடைய சம்மதத்தோடு தான் எந்த காரியத்தையும் செய்யணும். ஒருத்தருடைய அதிருப்தி இருந்தால் கூட ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னுவாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்பார், என்னுடைய தகப்பனார் இந்த இடத்துக்கு என்ன போக சொல்கிறாரு, இங்கே போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. தாயார் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறது, போகிறதா போகாமல் இருக்கிறதா? தகப்பனார் போகணுன்னு சொல்கிறாரு, தாயார் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் போனால் தாய்க்கு மாறி செஞ்சிடுவேன், போகலைன்னா தந்தைக்கு மாறி செஞ்சிடுவேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களாம், நீ போ, உன் தாயாரை சமாதானப்படுத்திட்டு போ, உன் தாயாருடைய திருப்தியோடு போ, அவங்க சம்மதம் இருந்தால் போ. யாராவது ஒருத்தரை நீ சம்மதப்படுத்தி தான் ஆகணும், அவங்கள சமாதானப்படுத்தி ஆகணும். இருவருடைய திருப்தியோடு தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்போ பெற்றோர்களுக்கு மாறு செய்துவிட்டு நன்மைகளை செய்தால் அந்த நன்மைகள் கூட பயனில்லாமல் போய்விடும், சொர்க்கம் செல்வதை கூட தடுத்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க, நடுவில் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி எல்லாம் ஏன் ஏற்படுத்தணும்? சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போகட்டும், நரகவாதிகள் நரகத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். 2க்கும் மத்தியில் ஒரு பிரிவினரை அல்லாஹ் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, அதில் சில விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. முதல் விஷயம், அல்லாஹு தஆலா தான் மிகப்பெரிய ஒரு நீதவாளன் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்படி ஒரு கேட்டகரியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நன்மையும் கரெக்டாக இருக்குது, தீமையும் கரெக்டாக இருக்குது, 2ம் சமமாக இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியாமல் நடுவில் அல்லாஹ் வச்சுருக்கிறான். அல்லாஹ் நினச்சிருந்தா தீமைகள் தான் அதிகமாக இருக்குதே, நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் அவன் நீதவாளனாக இருக்க முடியாது, அவன் அநீதவாரியான மாறிடுவான். ஒமா ரப்புக்க பி ஸல்லாமில் லில் அபீத், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு துளி கூட அநீதம் இழைக்க மாட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இவனை போக சொல்லிட்டா, இவன் தப்பு செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக, பாவங்களும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நரகத்துக்கு அனுப்பிட்டா அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ தன்னுடைய நீதத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, தான் நீதவாளன் என்பதை காட்டுவதற்காகத்தான் அப்படி ஒரு கேட்டகரியை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வெளிப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு கேட்டகரி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. 2க்கும் மத்தியில் இருப்பாங்கள்ல, சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் இருப்பாங்கள்ல, அங்கேயே சில காலங்கள் தங்கி இருப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சரி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அருளால் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானாம்.
நன்மைகள் கூட இருக்கு, தீமைகளும் கூட இருக்கு, ரெண்டும் சமமா இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அல்லாஹ் என்ன செய்வானா, தன்னுடைய விசாலமான அருளை வெளிப்படுத்தும் விதமாக அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புவான், நரகத்துக்கு அனுப்ப மாட்டானா. இந்த எக்ஸாமில் வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பார்டரில் வந்து மார்க் வாங்குவாங்க. 35 எடுத்தால் பாஸு, 34 எடுத்திருப்பான் அல்லது 33 எடுத்திருப்பான். சார் என்ன செய்வார், சரி போ கிட்ட வரைக்கும் வந்துட்டானே 2 மார்க்கை சேர்த்து விட்டு பாஸ் ஆகி விட்டுருவார். சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 34னா 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 34 அப்படி போடக்கூடிய ஆள்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜஸ்ட் பாஸ் கிட்ட வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து 2 மார்க்கை போனால் போதும் அப்படின்னு போட்டு பாஸ் ஆக்கி விட்றாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானா, இவங்க 2க்கும் மத்தியில் நின்றாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய அருளை வெளிப்படுத்தும் விதமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. இப்போ அல்லாஹ் தன்னுடைய அருளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு கேட்டகரியை வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஒரு அருளாளன், மிகப்பெரிய அன்பாளன், மிகப்பெரிய தயால குணம் உடையவன் அப்படிங்கிறத நிறைய வரலாறுகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஃபிரௌன் வந்து அந்த கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய சமுதாயம்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டுடுச்சு. ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் வந்து கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபிரௌன் வந்து ஈமானுக்குரிய வார்த்தைகளை சொல்கிறதுக்கு முற்பட்டானாம். அது வரைக்கும் அல்லாஹ்வை மறுத்ததோடு நான் தான் பெரிய இறைவன்னே சொல்லிக்கிட்டு இருந்தான். இறைவன் சொல்லலை, நான் தான் பெரிய இறைவன் சொல்லிகிட்டு இருந்தான். அந்த மாதிரியான ஆள் உயிர் போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஈமானுக்குரிய வார்த்தையை சொல்கிறதுக்கு அவன் நாவை அசைக்கிற நேரத்தில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மண் எடுத்து வாயில தூக்கி போட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? இப்போ நீ ஈமான் சொல்லி தப்பிக்க பார்க்குறியா? இவெல்லாம் நீ செஞ்ச அநியாயம்லாம் கொஞ்சம் நெஞ்சமா? எவ்வளோ அநியாயங்கள் செஞ்ச? இவ ஈமான் கொண்டு நீ தப்பிக்கலான்னு பார்க்குறியா? அப்படி சொல்லவே கூடாது, நீ தப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மண்ணள்ளி அவன் வாயில போட்டாங்களாம். அந்த நேரத்தில் ஃபிரௌன் வந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட உதவி கேட்டானா. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோட்டத்தில் வரதானே செய்வாங்க. உதவி கேட்டானா, என்னை காப்பாற்றுங்க, நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், நான் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபிரௌன் வந்து பாதுகாப்பு தேடினான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் விடவே இல்லையே. 70 தடவை அவன் திருப்பி பாதுகாப்பு கேட்கும் பொழுதெல்லாம் மண்ணள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அவனை சொல்ல விடலையா. கடைசியில் மௌத்தாயிட்டான் ஃபிரௌன். அல்லாஹு தஆலா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னானா, 70 முறை கேட்டும் கூட நீங்கள் வந்து மன்னிக்கலையே, 70 தடவை கேட்டும் கூட உங்களுக்கு இறக்கம் வரலையே, உங்களை கூப்பிடுறதுக்கு பதிலாக எங்கிட்ட அவன் உதவி கேட்டிருந்தா ஒரு தடவை கேட்கும் பொழுதே நான் வந்து மன்னிச்சிருப்பேன். யா அல்லாஹ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட உதவி தேடுறதுக்கு பதிலாக அல்லாஹ்கிட்ட எங்கிட்ட உதவி தேடி இருந்தா தடவை கேட்கும் பொழுதே தப்பிச்சுப்போ அப்படின்ட்டு அவனை காப்பாற்றி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா. அப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரிய அருளாளன் அப்படிங்கிறத நாம் விளங்குறோம். இப்போ தன்னுடைய அருள் எவ்வளோ விசாலமானது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே இப்படி ஒரு கேட்டகரியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். மூணாவது, சமுதாயத்திற்கு உணர்த்துறான். அல்லாஹ் எதை உணர்த்துறான் தெரியுமா? ஒரு நன்மையினுடைய வேல்யூ எவ்வளவு, ஒரு தீமையினுடைய வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத சமுதாயம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறான். இப்போ ஒரு நன்மை கூடியிருந்தால் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு நன்மை குறைவாக இருந்ததுனால சொர்க்கம் போகாமல் அவங்க நடுவில் நிற்கிறாங்க. ஒரே ஒரு பாவம் குறைஞ்சிருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஒரு பாவம் கூடிட்டதுனால அவங்க சொர்க்கம் போகாமல் நடுவில் நிற்கிறாங்க. அப்போ ஒரு பாவம் அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல, ஒரு நன்மை அப்படிங்கிறதும் சாதாரணமானதல்ல. இரண்டும் மிகப்பெரிய ஒரு கனமானது அப்படிங்கிறத சமுதாயத்திற்கு அல்லாஹ் இதை கொண்டு உணர்த்துறான். ஹதீஸில் ஒரு செய்தி வருது, ஒரு மனிதர் வந்து நல்ல சாலிகான மனிதராக இருப்பார், நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார், தொழுவார், நோன்பு வைப்பார், எல்லா அமல்களையும் செய்வார். அவரை பார்த்தா மிகப்பெரிய ஒரு இறையச்சமானவராக தெரியும். ஆனால் மௌத்தாகிற நேரத்தில் ஏதாவது ஒரு குஃப்ருடைய வார்த்தையை சொல்லிடுவார், ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருவார், கடைசியில் நரகத்துக்கு போயிடுவார். இன்னொரு மனிதர் வந்து காலம் முழுக்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பார், காலம் முழுக்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருப்பார், பாவத்திலேயே மூழ்கி இருப்பார். கடைசியில் மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு நன்மை செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டு மௌத்தாகிடுவார். இவர் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க, ஒரே ஒரு நன்மை ஒருத்தரை வந்து சொர்க்கவாதியாக மாற்றுது, ஒரே ஒரு பாவம் வந்து ஒருத்தரை நரகவாதியாக மாற்றுது. அப்போ சாதாரணமானதல்ல. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள்,
மனிதர்களே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பாவம் தானே, நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு தவறு தான் நம்ம பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அவங்க இறங்கி வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த மரத்தை நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. ஒரு தப்பு தானே, ஒரு சின்ன ஒரு தவறு தானே, மிஸ்டேக் தானே. அந்த ஒரு மிஸ்டேக்கு தான் அவங்க சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வர்றது காரணமாக இருந்துச்சு. அதனால் ஒரு பாவம் தானே, நமக்கு என்ன வந்துட போகுது, நம்ம என்ன நஷ்டமாயிட போகிறோம் அப்படின்னு நினைக்காத. அந்த ஒரு பாவமே உன்னுடைய நஷ்டத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் என்று எச்சரிக்கிறார்கள். அதனால் நன்மைகளும் சாதாரணமானதல்ல, பாவங்களும் சாதாரணமானதல்ல. ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் தான் அதனுடைய வேல்யூ என்னென்று ஒரு மனிதனால் உணர முடியும். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், நாளை மறுமையில் ஒவ்வொருத்தனும் நன்மைகளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிடாதா, ஒரு கூலி கிடைச்சிடாதா, சொர்க்கவாதியை மாறிடலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே தேடி யாராவது ஒரு நன்மையை தந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அலைஞ்சி ஓடுவாங்க, அங்கெங்கேயும் திரிவாங்க. ஒருத்தர் பார்ப்பான், தன்னுடைய மனைவி அங்கே நிற்பான், அங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு, நான் உனக்கு எந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு கேட்பான். நல்ல அழகான ஒரு புருஷனாக இருந்த, நல்ல கணவனாக இருந்த, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்த அப்படின்னு சொல்லி கணவனை பாராட்டி அந்த பெண்மணி பேசுவாள். அப்படியா, நல்ல கணவனாக இருந்தனா, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தனா, உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தனா, அல்ஹம்துலில்லாஹ், ஒரே ஒரு நன்மையை கூட அப்படின்னு கேட்கும்பொழுது போயா அப்படின்னு போயிடுவான். ஒரு நன்மையா, எதை கேட்கக்கூடாது அதை கேட்குற அப்படின்ட்டு அந்த ஒரு நன்மையை கேட்டவுடனே அங்கே ஓடிடுவான். அதுக்கு பிறகு பையனை கூப்பிட்டு கேட்பானா, தம்பி நீ எப்படிப்பா இருக்கிற, நான் உனக்கு எப்படி இருந்தேன், நல்ல தகப்பனாக இருந்தீங்க, ஒரு பிள்ளைய எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்த்தீங்க, மிக அற்புதமான ஒரு பெஸ்ட்டு டேடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான். அப்படியாம்மா, சரிம்மா, ஒரே ஒரு நன்மையை கொடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் புறமுதுகு காட்டி ஓடிடுவான். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்கிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ அபீஹி. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பார்த்து ஓடுவான், பிள்ளைங்களை பார்த்து ஓடுவான், எல்லாத்தையும் பார்த்து ஓடுவான். எதுக்கு, நம்மகிட்ட இருந்து ஒரு நன்மையை பிடுங்கிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தில் பயத்தில் ஓடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஒரு நன்மைக்காக ஏங்குகிற ஒரு நிலை, ஒரு நன்மையை நம்மகிட்ட இருந்து யாரும் பிடுங்கிடுவாங்களோ அப்படின்னு அச்சப்படுற ஒரு நிலையை பார்க்குற பொழுது தான் ஒரு நன்மையினுடைய வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்துக்க முடியும். ஒரே ஒரு வரலாறு நிறைவு செய்கிறேன். ஒரு இறையச்சம் உள்ள ஒரு சாலிகான ஒரு மனிதர் தன்னுடைய நண்பர் ஒருத்தரை இறந்து போன ஒருத்தரை கனவுல காணுவார். கனவுல கண்ட அந்த நண்பரிடத்தில் கேட்பார்கள், நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்திருக்கீங்க, வாழும் பொழுது நல்ல சாலிகான மனிதராக இருந்திருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை நல்லபடியாக தான் வச்சிருப்பான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி இவர் சொல்வார், உயிரோடு இருக்கக்கூடியவர். அப்போது அந்த இறந்து போன அந்த மனிதர் சொல்வாரா, அல்லாஹ் நல்லபடியாக தான் வச்சுருக்கிறான், ஆனால் எனக்கு பெரிய ஒரு வருத்தம், ஒரு கவலை, ஒரு நஷ்டம், கை சேதம் இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன கை சேதம், அல்லாஹ் நல்லபடியாக வச்சுருக்கான்னு சொல்கிறீங்க, என்ன கை சேதம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு வார்த்தையை என்னால் இப்போ சொல்ல முடியாது, சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது சொல்கிறீங்களே, அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உணர்றேன், ஆனால் சொல்ல முடியாத, சொன்னாலும் அல்லாஹ் பதிவு செய்ய மாட்டானே, மௌத்தானதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சே, அதனால் அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியலையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மௌத்தான அந்த மனிதர் சொன்னதாக ஒரு செய்தி படிக்க முடிஞ்சிச்சு. அப்படின்னா மௌத்தா போனவங்க வருத்தப்படுறாங்க, எத்தனையோ நன்மைகளை உலகத்தில் உள்ளவங்க செய்யாமல் இருக்கிறாங்க, நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படும் பொழுது அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான், சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறான். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நன்மைகளை நாம் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். சின்ன நன்மை தானே அப்படின்னு எதையுமே நாம் உதாசீனப்படுத்திடக்கூடாது, ஒரு பாவம் தானே அப்படின்னு நம்ம எதையுமே அதை இலகுவாக நினைச்சிடக்கூடாது. எல்லா விஷயத்திலும் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு அராஃப் என்ற ஒரு கேட்டகரியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழுகின்ற அந்த காலகட்டத்தில் நன்மைகளின் மீது அதிகம் தேட்டமுடைய மக்களாகவும் பாவங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.